வேற ஆள வச்சுட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநராக இருப்பவர் பிரவீன் ஜூட். இந்த மாதத்துடன் இவரது பதவிக்காலம் முடிவடைகிறது. இதையடுத்து புதிய இயக்குநரை நியமிக்கும் பொறுப்பு தேர்வு குழுவுக்கு சென்றுள்ளது. தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ள பிரதமர் மோடி, லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் டெல்லியில் அவசரமாக கூடி ஆலோசனை நடத்தினர். அடுத்த இயக்குநராக யாரை பரிந்துரை செய்யலாம் என்பது பற்றி 3 பேரும் ஆலோசித்தனர். இவர்கள் பரிந்துரை செய்யும் அதிகாரி சிபிஐயின் புதிய இயக்குநராக பொறுப்பேற்பார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் அவர் நீடிப்பார். பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் ஆபரேஷன் எப்போது வேண்டுமென்றாலும் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் மோடியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலும் சந்தித்தது அரசியல் களத்திலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த 1 வாரமாக ராணுவ அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், ராணுவம், விமானப்படை, கடற்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என ஒவ்வொருவரையும் சந்தித்து மோடி ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தாக்குதல் திட்டமும் தயாராகிவிட்டது. மே 7ஆம் தேதி போர் ஒத்திகை, மீட்பு ஒத்திகையில் ஈடுபடும்படி பல மாநிலங்களுக்கு உள்துறை உத்தரவிட்டுள்ளது. எனவே 7ஆம் தேதிக்கு பிறகு எந்த நேரத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி ராகுல் சந்திப்பில் இந்த விவகாரம் பற்றியும் பேசப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது.